ஏன் தயா கிட்ட பேசணுமா? அண்ணன் ரொம்ப பிஸியா இருக்கிறாரு. 1 hour கழிச்சு பேசு. நிறுத்தியா? என்ன பிலிம் காட்டியா? கார்ப்பரேஷன் கமிஷனர் வெளியூர் போய் 4 நாள் ஆச்சு. தெரியும், அதனால தான் நாங்க ஸ்ட்ரீட்ல பேசுறோம். செல்போன்ல பேசிட்டா பெரிய இடத்து தொடர்பு இருக்குன்னு பயந்துரும் நினைச்சியா? எங்க தயா? நான் தான். என்ன விஷயம்? நீங்க கார்ப்பரேஷன் டேங்க் மேல அத்துமீறி குடிசை போட்டிருக்கீங்க. யோ, எவன் சொன்னது நாங்க டேங்க் மேல குச்சை போட்டுக்கிறோன்னு? எங்க குச்சைக்கு தான் நீங்க டேங்கே கட்டிக்கிறீங்க. ரவுடிங்கன்னா எங்க வேணா குடிசை போட்டதா உடனே பிரிச்சிருங்க. இல்ல எங்க ஆளுங்க பிரிச்சறிஞ்சிருவாங்க. நான் யார்கிட்ட பேசுகிறேன்? நீ தயா கிட்ட பேசுகிறேன். ஜாக்கிரதை. ஏதோ ஒரு பொம்னாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஆட்டிக்கு வந்துட்டியா நீ? எங்க பிரி பார்க்கலாம். பொட்ட கோழி கூவி பொழுது விடுஞ்சிருக்கா என்ன? விடுங்கடா, ஐயா அவர் டியூட்டியை பாக்குறாரு. தப்பு நம்ம மேட்டர் எடுத்து காட்டு. ரேஷன் கார்டு உங்க ரேஷன் ஆபீசரே ஊடு தேடி வந்து எழுதி கொடுத்துட்டு போனது. தயா குடும்பத்திலே வயது 28, தொட்டி சிவா வயது 27, கப்பி சேகர் ஐயா. அடுத்த ஐட்டத்தை குடுறா. தோ குடுக்கறேனே. புடி எலக்ட்ரிசிட்டி பில்லு. 7 வருஷமா இந்த வீட்டுக்கு நாங்க கரண்ட் பில் கட்டிட்டு கரண்ட் பில்ல பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுச்சு பத்தி ஆபீசரே. இது சிங்கிள் பேஸ் 3 பேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கிறோம். அடுத்து தோ குடுக்கறேன். இந்தா கார்ப்பரேஷன் ரசீது. உங்க பில் கலெக்டரே கொடுத்தது. ஆர்கே நகர் 134 வட்டம் கார்ப்பரேஷன் தண்ணீர் தொட்டி அடிமனை சொத்து வரிக்கு 125 ரூபாய் வசூலிக்கப்பட்டது. முடியா சைடுல வெட்டணும், ஆனா அது கணக்குல வரல. இந்த ஏரியா பில் கலெக்டர் யாரு? புண்ணியமூர்த்திங்க. அட பாவி, ஈராஸ்ல போகும்போது வாட்டர் டேங்க 125 ரூபாய்க்கு வித்துட்டு போயிட்டாயா? 10 வருஷத்துக்கு மேல லைட் ஹவுஸ்ல கூட இருந்தாலும் அது அவனுக்கு தான் சொந்தம். தள்ளுடி, சட்டம் தெரியுமில்ல? ஏப்பா தயவுடையப்பா. மேல இருக்குதுப்பா. புதுசா கேஸ் கனெக்ஷன் வந்துக்குது. கணக்கு போடி 200 ரூபாய் பணம் கொடு. ஓ ஸ்டவ் பின்னால வந்து கிடக்குது. பாத்தீங்களா, கேஸ் கனெக்ஷனே வந்துடுச்சு. சார் சென்ட்ரல் லெவல்ல ரெக்கார்டு வச்சிருக்கான் சார். இந்த இடத்த உடனே காலிப்படுத்து, நமக்கு சேஃப்டி சார். இல்லன்னா நமக்கே கேஸ் கனெக்ஷன் கொடுத்துருவான் சார். சென்டர் ஸ்டேட் 2 சப்போர்ட் வச்சிருக்கான். வா போயிடலாம். சார் நில்லுங்க சார். என்ன சார் சைலண்டா போறீங்க? அப்ப எங்க பிரச்சனைக்கு வழி? எங்க டிபார்ட்மெண்ட்லயே ஏகப்பட்ட ஓட்டை இருக்குமா. அந்த ஓட்டையெல்லாம் அடைச்சிட்டு உன் பிரச்சனையை தீக்க வரேன். இந்த பாருமா, மோசமான ரவுடிங்க இருக்கிற ஏரியாவுல குடியிருக்கிற. முதல்ல இந்த ரவுடிங்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்திக்க வெளியே பாத்துக்க. சொல்றத சொல்லிட்டேன். நான் ஆபீசர் சிலாங்கே. அப்படியே போயினா என்ன அர்த்தம்? ஊடு உங்கள்தான் இல்ல எங்கள்தா. கூடிய சீக்கிரம் செகண்ட் ஃப்ளோர் கட்டுவோம். வந்து பால் குடிச்சிட்டு போ. நில்லுங்கடா, உங்களுக்கெல்லாம் என் மேல எவ்வளவு பாசம்டா. புதுசா வந்த கொடக்கூலிக்கு தான் என்ன பத்தி தெரியாது. உங்களுக்கெல்லாம் என்னடா ஆச்சு? இந்த பொட்டச்சு கொடுத்த கம்ப்ளைண்ட்ல உங்க எல்லாரோட கையெழுத்து இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏண்டா இஸ்திரி, எனக்கே வெப்பியா? பிச்சுடுவேன், கறி கூட கிடைக்காது. ஆமா, அந்த கம்ப்ளைண்ட்ல ஹிந்திலயே ஒரு கையெழுத்து இருந்ததாமே. ஏரியாவுல பானி பிரச்சனைன்னு சொன்னாங்க, அதனால சேர்த்து கையெழுத்து போட்டோம். ஏண்டா நாயரு, உனக்கும் பால் ஊத்தணுமா? எந்த குருவாயூரப்பா, நான் ஒண்ணும் செய்யல. எல்லாம் அந்த டீச்சர் செஞ்ச வேலை. अरे रामियो बदमाश, मुझे खून करो, मैं मारूंगा मारूंगा मारूंगा, मैं नहीं छोड़ूंगा, जिंदा नहीं छोड़ूंगा. என்ன வீடில்லாம நடுத்தருவுல நிக்க வைக்கணும்னு நினைச்ச இவனுங்க எல்லாரும் இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி நடு தெருவிலேயே நிக்கணும், படுக்கணும், தூங்கணும். எல்லார் வீடையும் கூட்டுங்கடா. கமிஷனர், என்ன நடக்குது சிட்டில? சார் விஷயம் என்னன்னு? விஷயத்தை நானே சொல்லுமாயா? லாண்ட் ஆர்டர், கிரைம், விஜிலன்ஸ், போதுமானத்துக்கு சிபிசிஐடி வேற. உங்க ஏசிடிசி எல்லாம் வயர்லெஸ் போட்டுட்டு ஊரை சுத்த தான் லாய்க்கு. ஏயா சட்டத்தை பாதுகாக்கிற ஒரு ஜட்ஜி விட்டுக்கே உங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியல? நீங்க எல்லாம் எங்கயா பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போறீங்க? Are you not ashamed? I am extremely sorry சார். டீடைலா சொன்னீங்கன்னா இமிடியேட்டா ஆக்ஷன் எடுக்கிறேன். ஒரு வாரம் நான் ஊர்ல இல்ல. ஒரு ரவுடி பட்ட பகல்ல என் தம்பி வீட்டுல பூந்து ஒரு கண்ணுக்குட்டியை வெட்டி இருக்கான். அது ரத்தத்தை எடுத்து வீடு முழுக்க தெளிச்சு அட்ரோஷியஸ்
அந்த ரவுடி பேர் என்னன்னு சொல்லுங்க. half an hourல அவனை அரெஸ்ட் பண்ணி உங்க கண்ணு முன்னாடி நிறுத்துறேன். தயா. தொட்டுக்க ஏதாச்சும் சிப்படி வாடின்னு கூப்பிட மாட்டியே. என்ன அலையாத. पानी दे दो. எந்த சேட்டா? गरम पानी. ஒன்னும் புரியல. வெல்லம் भाई. ஓ. सीता. आजा. आजा. आओ. क्या रे? खा रहे हैं तुम लोग? जा फ्रॉम से अपने आप को. என்ன பெருசு ஹிந்தில கலாய்க்குது? பார்லிமெண்ட்ல பிறந்த மாதிரி. जाओ वरा जादे. ஏய், என்ன சல்மான் கான் ஓல்ட் கெட்டப் நினைப்பா? ரவுஸ் விடுறா. कुछ नहीं किया दया. हमने कुछ नहीं किया. போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவா மாவன. சோடா வரான் பாருமா. ஆமா இவன் ஏன் வரான்? வீக்கெண்டு ராமாயணம் நான் பார்த்துக்கிறேன். उसे छोड़ दे. उसे छोड़ दे. दया. छोड़ दे मुझे. छोड़ दे मुझे. दया. उसे छोड़ दीजिए. वो चाहती है. எத்தனை ரவுடி அந்த ஏரியாவில் முடிச்சிருக்கீங்க? இவர் இப்படிதான் சார் அடிக்கடி. ஓ, அடிக்கடி இப்படிதானா? யா, இவனையும் சேர்த்து உள்ள उसे छोड़ दो. वो चाहती है. वो नहीं है. उसे छोड़ दो. कुछ मत करो. इंस्पेक्टर मेरी बात सुनिए. उसे छोड़ दो. उसे कुछ मत करो. டேய், ஜட்ஜி வீட்டுக்குள்ள ஏன்டா நுழைஞ்ச? சொல்லுடா. யார் உன்னை விளங்கிச்சது? சொல்லு. இந்த செல்லுக்குள்ளதான என் யூனிஃபார்மை கழட்டி நிக்க வச்சேன். டேய் தயா, இன்னைக்கு அதே மாதிரி உன் நரம்பு அத்தனையும் கழட்டிட்டு எஃப்ஐஆர் எழுதுறா. तुलसी. அப்பா. उसे बचाओ. அப்பா, उसे அப்பா, बचाओ. please சத்தம் वो போடாதீங்க. मर நான் देगा. சொல்றது கேளுங்க. வணக்கம் மதன். வணக்கம். உட்காருங்க. என்ன விஷயம் மதன்? இங்கே செல்வராஜன் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களே, அவர் சம்பந்தமா பேச வந்திருக்கேன். சொல்லுங்க மதன். அவர் ஒரு மனநோயாளி. டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இது அவர் சம்பந்தப்பட்ட ரெக்கார்ட்ஸ். மதர், வா உட்கார். அவரோட பொண்ணு துளசி வணக்கம். எங்க ஆசிரமத்துல தான் வேலை செய்யறாங்க. சாரி மதர், ஒரு ரவுடி அரெஸ்ட் பண்ணும்போது இவர் வந்து தகராறு பண்ணாரு. இவருக்கும் அவனுக்கு தொடர்பு இருக்கும்னு நினைச்சு இவரையும் அரெஸ்ட் பண்ணிட்டேன். ஹெட் கான்ஸ்டபிள், செல் நம்பர் 2ல இருக்கிறவர் ரிலீஸ் பண்ணுங்க. எஸ் சார். उसे बचाओ. वो मर जाएगा. उसे बचाओ. वो मर जाएगा. பிதாஜி, उस काले ने मुझे बहुत मारा. பேசாம வாங்க. மதர், இதுக்கு நீங்க ஒரு போன் பண்ணிருந்தாலே போதுமே. இவ்வளவு தூரம் வந்திருக்கணுமா? உதவி கேட்டு வரேன். நேரம் வரத்தான் மரியாதை. ஐயோ, இது யார் இன்ஸ்பெக்டர்? இவன் ஒரு ரவுடி, பேரு தயா. இவனை அரெஸ்ட் பண்ணும்போதுதான் இந்த பொண்ணோட அப்பா வந்து தகராறு பண்ணார் மதர். ஐயோ கடவுளே, ரவுடிங்கிறதுக்காக தப்பா இருக்கே இன்ஸ்பெக்டர். மதர், இது பெரிய இடத்து கம்ப்ளைண்ட். ஜட்ஜ் வீட்டுல போய் ரவுடிசம் பண்ணிருக்கான். நீங்க வாங்க. இது பாருங்க, யாருக்கு யாரையும் அடிக்கிற உரிமை கிடையாது. நான் வந்து எங்க வேணாலும் கையெழுத்து போடுறேன். முதல்ல அவரை ரிலீஸ் பண்ணுங்க. அவருக்கு மெடிக்கல் அட்டென்ஷன் கொடுக்கணும். ப்ளீஸ் அவரை ரிலீஸ் பண்ணுங்க ப்ளீஸ். இல்ல மதர்,
அவனை ரிலீஸ் பண்ற பவர் என்கிட்ட இல்ல. அப்ப யார்கிட்ட இருக்கு? ஜட்ஜ் வெங்கட்ராமன். இந்த ராத்திரில நீங்களே நேரா வந்திருக்கீங்கன்னா விஷயம் ரொம்ப முக்கியமானதா இருக்கும். சொல்லுங்க மதர். நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வச்சுதான் தயாங்கிற ஒருத்தரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவன் ஒரு மிருகம் மதர். மனிதனோட பரிணாம வளர்ச்சியில மிருகத்தோட பதிவு அவங்கிட்ட கொஞ்சம் அதிகமா இருக்குதோ என்னவோ. அவனை மன்னிச்சு விட்டுறலாமே. அவன் என்ன பண்ணா தெரியுங்களா? என் தம்பி வீட்டுல புகுந்து ஒரு கண்ணு குட்டியை வெட்டி அவ்வளவு பெற்று மிருகத்தனமா நடந்துட்டு இருக்கான். தப்புதான், தப்புதான் ஐயா. ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை அழிச்சிருக்கு. அதுக்காக நீங்க ஏன் அவனை அழிக்கணும்னு பொழைச்சு போறான். விட்டுடுங்களேன். இப்ப நான் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க மதர்? தயவு செஞ்சு பெரிய மனசு பண்ணி அவனை விட்டுடுங்க. அவன் சார்பில் உங்க எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மதர், இப்ப என்ன இது? நீங்க எங்க குடும்பமே உங்களுக்கு எவ்வளவு கடமை. நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கும் அந்த தயாக்கு என்ன சம்பந்தம்? அவனும் மனுஷன், நானும் மனுஷன். இதுக்கு மேல என்ன சம்பந்தம் வேண்டி இருக்குது? ஹலோ வெங்கட்ராமன். சார். தயாங்கிறவன் பேர்ல நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தேன். நானே அதை வாபஸ் வாங்கிக்கிறேன். அவனை ரிலீஸ் பண்ணிடுங்க. சார், ஆக்சுவலி அதுல என்ன ப்ராப்ளம்னா, ஐ எம் சாரி, திஸ் மை ஆர்டர். சார். எஸ் சார். நாயரே, நம்ம தயாவை தூக்கி உள்ள போட்டாங்களே, என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? நம்ம ஏரியாவுல உள்ள எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போச்சு. இந்த ரவுடியில எல்லாம் புடிச்சு உள்ள போடுவாங்களே குண்டாசு, அதுல தூக்கி போட்டுட்டாங்க. இது எப்படியும் திரும்பி வர்றதுக்கு ஒரு கொல்லம் ஆகும். இந்த ஏரியாவுல தினமும் தீபாவளி தான். சக்கரை தூக்கலா போட்டிருக்கேன், குடிச்சுக்கோ. அவன் ஜெயில இருந்து வெளியே வந்த உடனே தியாகினியும் கூட வந்து பென்ஷன் வாங்குவான். எந்த தயாது கல்லெடு தெரியும். ஒரு சக்கரை தூக்கலாம் போட்டு எல்லாருக்கும் இலவசமா டீ குடுத்தியாம. ஐயோ, அதெல்லாம் இல்ல. எனக்கு ஒரு டீ போடு. போடுறா. இதான் அவன நீ போடுற கடைசி டீ. இந்த தயாவை யாராலையும் அழிக்க முடியாது. நான் அழிஞ்சாதான் உங்களுக்கு தீபாவளினா, இந்த ஜென்மத்துல இதான் கடைசி தீபாவளி. இதுக்கப்புறம் தீபம் தான், திருவண்ணாமலை தீபம். அங்க எரியாது, இங்க எரியும்.